வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் கைஸ். நமக்கு 45லேருந்து 41 சப்ஸ்கிரைபர் வந்துட்டோம். அது யாருன்னு எனக்கு தெரியும் கைஸ். நான் சொல்ல விரும்பல, அதான் வீடியோ போடலான்னு வந்திருந்தேன். அது யாருன்னு எனக்கு தெரியும் கைஸ். நான் போய் செக் பண்ணியாச்சு. நான் சொல்ல விரும்பல அவர் பேர். அது என்னோட இருந்துட்டு சப்ஸ்கிரைபராக இருந்தோட சரி பண்ணியிருப்பாரு, நான் விட்டுருவேன். நம்மளோடய இருந்துட்டு ஒருத்தர் பண்ணியிருக்காருன்னா இது நான் இப்போ அவர் பேச விரும்பல. சும்மா ஒரு கேம் பிளே வீடியோ தாங்க சொன்னேன். என்னென்னா லோன் உல்ஃபு ஹெட்ஷாட் அடிக்கக்கூடாது, அதான் இந்த கேம் பிளேயே. ஓகேவா கைஸ்? ஹெட்ஷாட் பதிலாக என்ன வேணால் அழுத்திக்கலாம். அது யாருன்னு தெரியும். நம்ம பக்கத்துலேயே இருந்துட்டு துரோகம் பண்ணுவேன்னு ஒருத்தன் இருப்பான்ல கைஸ், அப்படி தான். அதுவும் நம்ம சேனலுக்கு வந்திருக்காரு வீடியோக்கெலாம். நான் அவர் பேரை சொல்ல விரும்பல. அப்படி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணாதீங்க, விட்ருங்க. ஓகேவா? யாருன்னு தெரியும், நான் சொல்ல விரும்பலங்க. சுடுங்க. ஆமாம், நம்ம கேம் பிளேயில் வருவோம். யாருன்னு தெரில, பாவம் பையன். இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணியிருப்பான் போல். சாதா கில் தாங்க ஹெட்ஷாட் அடிக்கணும், ஹெட்ஷாட் அடிக்கக்கூடாது. ஆனால் ட்ராக் பண்ணணும், ஆனால் ஹெட்ஷாட் அடிக்கக்கூடாது. சரி, ஹெட்ஷாட்டாக இருந்தால் கூட ஈஸியாக அடிக்கலாம். ஓகே, நான் எல்லாம் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கவங்களே அந்த ரன்னிங்கில் அப்படியே அன்சப்ஸ்கிரைப் சில பேர் பண்ணுவாங்க வேணும்னே. அப்படி எடுத்துகிட்டு போய் கைஸ், அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன் பண்ணாலும் பண்ணட்டும். நானும் ஒரு நாள் நான் ஃபேமஸ் யூடியூபர் ஆகிட்டு அப்புறம் அவங்ககிட்ட பேசிக்கலான் இருக்கேன். அது யாருன்னு எனக்கு தெரியும் கைஸ், நீங்கள் இல்லைன்னு எனக்கு தெரியும். கேம் பிளே எப்போவுமே வருவாங்க. ஓகேவா? அவங்க பேர் சொல்ல விரும்பல, அவ்வளோதான். அது எதுக்கு பண்ணாங்கன்னு எனக்கு தெரில, நானும் விட்டுட்டேன். சரி, பண்ணிட்டு போட்டுன்ட்டு. ஓகே வாங்க. அவங்க அது பேசி ப்ரோஜனம் இல்லை. அன்சப்ஸ்கிரைபிள் ஆனதான் கைஸ். இனிமே தான் லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். உங்களுக்கு அன்சப்ஸ்கிரைப் பண்ணும் போல் இருந்ததுன்னா நீங்கள் என்னை சப்ஸ்கிரைபே பண்ண வேணாம். ஓகேவா? பிடிச்சவங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லைனா தேவையில்லை. ஓகே வாங்க. அவர் ஆஃப்லைன் போயிட்டாரு, வந்துட்டாரா? என்னங்க இப்படி நூப் மாதிரி ஆடுறாரு? நம்மளே வந்த புதுசில் இப்படி தான் ஆடிருப்போம். அவன் சீக்கிரம் அடுத்த லெஜெண்டரி பண்டில் எடுக்க போகிறோம் கைஸ். அப்போ நான் வீடியோ போடுறேன். அது எப்போ விடுவான்னு தெரில. கன்ஃபார்ம் செப்டம்பர், நவம்பர் இல்லை டிசம்பர் அப்படி தான் விடுவாங்க. எப்போவுமே 5 மாதமோ 4 மாதமோ விட்டு தான் பண்ணுவாங்க. அவன் வீடியோ போட்டுறலாம். இப்போ அதுக்குள்ளே எவ்வளோ சப்ஸ்கிரைபரோ அன்சப்ஸ்கிரைபரோ வர போகிறான்னு தெரில. இப்படியோ எல்லாமும் ஃபேஸ் பண்ணி ஆனுங்க. நம்மலாம் இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஐயோ, ஹெட்ஷாட் அடிக்க போயிட்டேன். ஓகே, வீடியோ அடித்தாச்சு. நாங்கள் இன்னொன்று மேட்ச் போகலாம். ஒரு 3 மேட்ச் போகலாம் கைஸ், வாங்க. அதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்றைக்கி எஸ்ஆர்ஹெச் நேற்று அவங்க வின் ஆகிட்டாங்க. எனக்கு புரியவே இல்லை. எனக்கு என்னடா இது ஆர்ஆர் இப்படி ஆடினாங்களே ஆர்சிபியோட, என்ன எஸ்ஆர்ஹெச்சோட இப்படி அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் இருந்தது. சேம் தான், என்ன ஒரு ரன் எக்ஸ்ட்ராவாக அடித்தாங்க எஸ்ஆர்ஹெச். நான் ஆர்ஆர் அடிப்பாங்கன்னு பார்த்தேன், அடிக்கவில்லை. நானும் ஆர்ஆர்எஸ் கேகேஆர் வரும்னு பார்த்தேன். கடைசியில் எஸ்ஆர்ஹெச் விசஸ் கேகேஆர் நாளைக்கோ நாளைக்கோ. ஓகே, நான் இன்ஸ்டா ஐடி இந்த வாட்டி தரேன் கைஸ், ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல். மறக்காமல் அதுலேயும் வீடியோ வரும், ஃப்ரீ ஃபயர் வீடியோ. ரொம்ப மோஸ்ட்லி தான் கைஸ் வரும். ஓகேவா? நான் திறந்துடுறேன், நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுங்க, நான் அக்செப்ட் பண்ணிடுறேன். கெனிமி ஹெட்ஷாட் அடிக்கக்கூடாது ப்ரோ. வாங்க ப்ரோ, ஓப்பனில் அடிச்சாச்சு. பார்ட் 6 வரைக்கும் இருக்குது. இப்போ பார்ட் 3 வரைக்கும் போட்டாச்சு.
அடுத்த வீடியோவில் பார்ட் 6ஓட முடிக்கிறேன். இது ஈஸியாக முடிக்கலான்னு இருக்கேன் இந்த வாட்டி. ஓ கோகு ஆனிமி நைஸ். ஓகே கைஸ், நிறைய புதுசாக பார்க்குறீங்கன்னா இப்போ மட்டும் தான் சொல்கிறது, லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நீ இன்ஸ்டால் இனிமேல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு இவே தந்தாலும் தருவேன் சில டைமில். ஓகே கமான் 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 கைஸ். ஐயோ டெசர்ட் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் இருங்க. ஏய் கேமிங் சவுண்ட் கேட்காது, எனக்கு குறைச்சிட்டேன் கைஸ். நான் பேசினா தான் கேட்குவேன். ஏன்னா எப்போவுமே கேமிங் சவுண்டில் ஒரு ப்ராப்ளம். அதில் நான் கரெக்டாக அடிக்க போது தான் நான் பேசுவேன். அதனால கேமிங் சவுண்ட் கம்மி பண்ணியாச்சு. ஆனால் சிஎஸில் கொஞ்சம் வைப்பேன். நாளைக்கு இன்னைக்கு கொஞ்சம் வீடியோ போஸ்ட் ஆக லேட் ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டேன் கைஸ். அப்புறம் வீட்டில் வந்து தான் செக் பண்ணி பார்க்குறேன் 4 சப்ஸ்கிரைபர் காணுன்ட்டு. அது விடுங்க, ஃபேஸ் டு ஃபேஸ் தான் எல்லாம் பார்க்குறது தான் வாழ்க்கையில். அப்படியா வெற்றியாக அடிச்சுக்கிட்டே இருக்க முடியாது, ஒரு தோல்வின்னு ஒன்று வரும். நானும் அப்படியே எடுத்துக்கிட்டேன். இப்போ எப்படி எஸ்ஆர்எம் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க, ஹேக்கர் பேனல் போட்டு அடிக்கிறாரு அப்படின்ட்டு. இதெல்லாம் சொல்ல தான் சொல்லுவாங்க. அவங்க ஓப்பனில் வந்து ஹெட்செட் வாங்கினா நான் ஒன்றும் பண்ண முடியாது. நானே ஆனால் எனக்கு கமெண்ட் வரல இப்போ வரைக்கும். லோன் வல்ஃப் ஒன்று ஹெட்செட் அடிக்கும் போது அவன் ஓப்பன்லேயே வந்தால் ஹெட்செட் அடிக்கிற மாதிரி தான் அவரும் அடிக்கிறார் சாம்ரம் ப்ரோ. அவ்வளோதான் வித்தியாசம். அவரே சொல்லியிருந்தார் வீடியோவில், அழுத்திட்டாங்க. அவன் ஓப்பனில் க்ரோல் போடாமல் வந்தேன், நான் என்னடா பண்ண முடியும்? அவர் சொல்லியிருந்தார், அது சேம் தான். ஓகே கைஸ், நம்ம டக்குன்னு போய் அடிப்போம் வாங்க. இனிமேல் இது பேசி பிரயோஜனம் இல்லை, போனது தான். இனிமேல் புது சப்ஸ்கிரைபர் தான் பார்க்கணும். ஐயோ 59 நெட்டு போயிடுச்சு. ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னா நான் எத்தனை ரவுண்ட் அடிச்சிருக்கேன்னா அவனும் அது அடிக்கணும் கைஸ். அந்த ப்ரோவும் அப்படி அடிக்கணும். நான் அவர் குட்டு தரப்போகிறேன். ஏன்னா இதாங்க கைஸ் ரூல்ஸு. அப்படி நான் ஹெட்செட் அடிச்சிட்டேன்னா அவருக்கும் 4 ரவுண்டு அப்புறம் மேட்ச். டக்குன்னு ஓப்பன் பண்ணுங்க கரீனா. அவ்வளோதான். ஓகே வாங்க போய் சாவலாம். ப்ரோ எங்கே இருக்கீங்க? அடிங்க அடிங்க. இவர் ஒருத்தர் எமோட்டோ போ. அப்புறம் என் சேனலில் ஆடே வராது. ஏன்னா நான் எதுக்கு நான் பணம் சம்பாதிச்சுட்டு நான் அப்படியே விட்டேன் வேணான்ட்டு. தேவையில்லாமல் உங்களுக்கு ஆடு கொடுத்தேன், என்னோடய வீடியோ கெடுக்க விரும்பலை. பரவாயில்ல, சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணேன், காசுக்காக தான் இல்லை. ஓடு சூப்பர். இப்போ என் ஐடியா பாடுறா, என் அழுத்தி பிடிச்சதுலாம் நீ பார்த்துருக்கே மாட்டடா. இப்போ பாரு. கமான் கமான் கைஸ், அடிச்சு முடிப்போம். அங்கதான் குச்சி விளையாடிட்டு இருக்கான். போடு, முடிச்சாச்சு கைஸ் வெற்றிகரமா இந்த பூயா மேட்சும். அடுத்த மேட்ச் போகலாம். யாரையும் புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நாளைக்கு வீடியோ வந்துடும் சிஎஸ் ரேங்க். ஒரு மேட்ச் வீடியோ தான் கைஸ். ஏன்னா எனக்கு கொஞ்சம் வீடியோ போடுற டைமிங் நடுவில் கட் ஆகுதுனால ஒரு வீடியோ தான் போட முடியும். வாங்க, ஃபஸ்ட்டே டபுள் பேரல் அழுத்தி தான் போட போகிறோம். இவர் தான் வந்துட்டு பிடிக்கிறார். அவ்வளோதான், ஃபஸ்ட்டு நம்ம அழுத்தி பிடிச்சி தான் அடித்தேன். லைக் போட்டுக்காரு. அப்போ நம்மளே அடித்தாருன்னா அவருக்கு லைக் போடுறேன்.
நான் போய் சாவுறேன். நமக்கெல்லாம் லைக் போடுறவரே நம்ம கேம் ப்ளே வச்சுட்டு லைக் போடுறவங்களே பெருசு. ப்ரோ அடி ப்ரோ, அடிங்க. லைக் போட்டு அவர் என்ன பண்ணாரோ அதே மாதிரி பண்ணியாச்சு. நம்ம அடிப்போம். எனக்கு இதில் ஃபயர் பட்டன் கொடுத்துட்டாங்க கைஸ். கஷ்டப்பட்டு ஈவோ M10 ரொம்ப காலமாக ரீஜியனில் வரணும்னு இருந்தேன். கடைசியில் வந்து ஃபயர் பட்டனும் வாங்கியாச்சு. என்ன ப்ரோ அங்கே வர்ற? அடித்து பிடிச்சதுக்கெல்லாம் கிளாப் தட்டுறாருங்க. நைஸ். கக்கதா வாடா வந்துட்டாண்டி. போடு. அவ்வளோதான் கைஸ், சோலி முடிஞ்சது. லாஸ்ட் 2 ரவுண்ட்ஸ். கமான் கைஸ். யாரையும் புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் சீக்கிரம் ஒரு 50 சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். பார்க்குறவங்க ஷேர் பண்ணி விட்டு பாருங்க கைஸ். ஓகே, எங்க ஹெட்ஷாட் அடிக்கிற மாதிரி நான் ஏறுறேன். ஹெட்ஷாட் வாங்கிறாரா? ஓகே, அழுத்தி பிடிச்சாச்சு. நான் ஏன் தெரியுமா இந்த வீடியோ போடுறேன், கொஞ்சம் நியூவாக இருக்கட்டுமே தான் போடுறேன் கைஸ். ஓகேவா? இதோட நான் கிளம்புறேன். 3வது மேட்ச் முடிஞ்சது. இங்கே okay guys, thanks for a video watching. Bye guys.